எந்த ஓவர்ல எப்படா நீ விட்டு கொடுக்க போற, எப்படா பண்ண போற அது சொல்றான். அதுக்கு அதை கூட ஓட்ட சொல்ல மாட்டேன். அது எந்த எந்த இடத்துல எந்த ஓவர்ல விட்டு கொடுக்க போறேன்னு சொன்ன அந்த ஃபிகரை சொல்லுன்னா, நீ எனக்கு கூட்டி கொடுக்குற ஃபிகரை சொல்லு, அப்புறமா சொல்றேன்றான். என்னையா சினிமா உலகத்துல இருக்கக்கூடியது வேற, ஒரு அரசியல் இருக்கக்கூடிய சூது வேற, ஒரு கிரிக்கெட்ல சூது. ஒரு நாட்டோட விளையாட்டியா, ஒரு நாட்டோட மானம். நான் வந்து கிரிக்கெட் பாக்குறேன்னா நான் எதுக்காக பார்ப்பேன் தெரியுமா? நான் ஒரு இந்தியனா பார்ப்பேன். பாகிஸ்தானோட அல்ல எந்த நாட்டோட என் இந்தியா விளையாண்டாலும் என் இந்தியா ஜெயிச்சிராதான்னு என் கொத்த பிள்ளைங்க சிலம்பரசனும் தமிழ் இலக்கியாவும் குரலரசனும் மத்த இந்தியனும் ஒவ்வொரு இந்தியனும் இதயத்தை பிடிச்சிட்டு பாக்குறான. அவனோட உணர்வை மதிக்க அவனோட சேர்ந்து நானும் கை தட்டுவேன். ஏன்னா என் உடம்புல ஓடுறது ஒரு இந்தியன்ற ரத்தம். ஒரு விளையாட்டுல போய் சூதா, விளையாட்டுல ஒரு நாட்டை காட்டி கொடுத்துருக்கலாம். பெத்த தாயை கூட்டி கொடுக்கறது ஒரு நாட்டை காட்டி கொடுக்கறது அவனு டைலாக்லயே உண்மை. நாடு இல்லைன்னா நம்ம எங்க? நாடு நல்லா இருந்து பாதுகாப்பா இருந்தா தான் வாழலாம். இல்ல இருந்து மேல இருந்து போடுவோம் குண்டு. நீ இருக்க முடியாது. நாடு போய் சேர வேண்டியது சுடு காடு. அப்படி இருக்கக்கூடிய கிரிக்கெட் சூது. இவன் பணத்தை துட்டு கொடுத்தோம்னா அவன் எப்படா என்ன பண்றான்? நீ எந்த சிக்னல்டா எந்த ஓவர்ல எப்படா இது பண்ணுன? அவன் கூலா, நான் பேர் சொல்லலாம் விரும்பல, இன்னைக்கு அவங்க புறக்கணிக்கப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பேன் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க எல்லாம் பேர் சொல்லி யாரையும் புண்படுத்த விரும்பல. பாருங்க எந்த ஓவர்ல விட்டு என்ன அழகா எடுத்திருக்காரு இவரு பத்ரி. அந்த கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருக்கு. அவன் காலர் அடி தூக்கி விடுறான். என்னன்னா இவன் என்ன பண்றான்? சட்டையை தூக்குறான், சட்டையை கலப்புறான். உடனே அவங்க பேட் மட்டையை கலப்புறான். கண்ணு அத்தனை அடிச்சு மட்டையை கலப்புறான். எங்க பாரு டைரக்ஷன். இத மாதிரி கிரிக்கெட்ல நடக்கக்கூடிய ஒரு சூத ஒரு மையமா வச்சுக்கிட்டு ஒரு சப்ஜெக்ட் பண்ணி இன்னைக்கு டிஃபரெண்டா சப்ஜெக்ட் சொன்னாதான் ஆடியன்ஸ் தியேட்டருக்கு வருவாங்க. இன்னைக்கு ஒண்ணு பாக்யராஜ் சாரி வச்சுட்டே நான் சொல்றேன். நாங்க எடுத்த படம்லாம் முந்தானை முடிச்சு நாங்க தங்கை கோர்கிதம் என் தங்கி எவ்வளவு இன்னைக்கு லேடிஸ் படம்லாம் எடுத்தால் திரையரங்கத்துக்கு லேடிஸ் வரமாட்டேன்னு சொல்லல, லேடிஸ் வர முடியாத சூழ்நிலை. டிக்கெட் ரேட் அவ்வளவு அதிகமா இருக்கு. இதுதான் உண்மை. டிக்கெட் ரேட்டு ஒரு சத்திய தியேட்டர்ல இவ்வளவு வசதி பண்றாங்க, செஞ்சுறாங்க. டிக்கெட் ரேட்டு சாதா திரையரங்கத்துல எல்லாம் டிக்கெட் ரேட்டு கூட இருந்தா எப்படி மக்கள் படம் பார்க்க வருவான்? ஒரு வருஷத்துக்கு புதுமுகம் வச்சு படம் எடுக்கிறாங்க. அத்தனை படம் ஒரு வாரத்துக்கு 7 படம் 8 படம் ரிலீஸ் பண்ணா எப்படி ஓடும்? எந்த படத்துக்கு திரையரங்கத்தை தருவாங்க? ஒரு போலீஸோட வெற்றி, உண்மையான வெற்றி. மஞ்சப்பை என்னுடைய இணைய நண்பர் ராஜ்கர் நடிச்ச மஞ்சப்பை வெற்றி. சிகரதண்டா சென்டர்ல வெற்றி. நான் டிஸ்ட்ரிபியூட்டர். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தியேட்டர் என்ன கலெக்ஷன், என்ன கிராஸ், என்ன நெட், என்ன டிஸ்ட்ரிபியூட்டர் ஷேர், என்ன எக்ஸிபியூட்டர் ஷேர். நான் எம்ஜிஆர் திரைப்பட காலத்திலிருந்து மறைந்த மக்கள் தலைவர் எம்ஜிஆர் திரைப்படத்தின் காலத்திலிருந்து தேவிப்பட சகசியா உமா உலகம் சுற்றுவளைப்பன் படத்தோட வசூல் சொல்லுவேன். அப்படியெல்லாம் சினிமாவை கத்த நான் இன்னைக்கு சொல்றேன். இப்படி படங்கள் வாரா வாரம் அப்படியே வந்து மலை போல குஞ்ச எப்படி திரையரங்கில் படம் போடும்? ஒரு ஏவிஎம் ராஜேஸ்வரி தியேட்டர்ல 50 ரூபாய் டிக்கெட். கூட்டத்தை பாருங்க, ஜேஜேன்னு இருக்கு. பழைய குருடி கதையை தரவிடின்னு சினிமால எடுத்தோம்னா, லேடிஸ் படம் எடுக்கணும்னா திரையரங்கத்தில் டிக்கெட் ரேட் கம்மியா இருந்தா மட்டும்தான் ஓடும். தகடு தகடுன்னு ஒரு படம் எடுத்திருக்கிறாரு வெண்கோவிந்தா. திருட்டு விசிடியை ஒழிக்கணும்னு ஏன் ஒழிக்க முடியல? நான் கேட்கிற மேடையில சம்மேளன தலைவர் சிவாயை வைத்துக் கொண்டு சொல்லுகின்றேன். தயாரிப்பாளர் சங்கத்தை சேர்ந்த இந்த சிவாயை வைத்துக் கொண்டு சொல்லுகிறேன். எங்கள் இயக்குநர் சங்கத்தின் தலைவர் விக்ரமனை வைத்துக் கொண்டு சொல்கிறேன். திருட்டு விசிடி வந்தா, என் படத்துக்கு திருட்டு விசிடி வந்தப்ப மக்கள் தரும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல எல்லா பேரும் பூந்து அடிக்க சொன்னேன், உதைக்க சொன்னேன், கடையெல்லாம் உடைச்சேன். எத்தனை கேஸ் தெரியுமா? எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணேன். 3 முதலமைச்சர் எதிர்த்து போறாங்கன்னா சும்மா போறான்ல, இழந்திருக்கிற அத்தனை கோடி. அதனாலதான் துணிச்சலா நிக்கிறாங்க இந்த தாடி. அதனாலதான் டி ராஜேந்தர் பேசுறாங்கன்னா கூட்டம் நிக்குது கூடி. டி ராஜேந்தர் தமிழ்நாட்டை விட்டு ஓடல ஓடி. ஒரு கேள்வி கேட்கிறேன். இதே கர்நாடகத்துக்கு நான் போறேன், இதே ஆந்திராவுக்கும் போறேன். கர்நாடகத்துல ஒரே ஒரு திருட்டு விசிடி காட்டுங்க. ஏன் முடியல? பயப்படுறான். ஆடியன்ஸ் அடிப்பான், உதப்பான். ஏன் ஆந்திராவில் திருட்டு விசிடி வரல? ஆந்திராவில் டிக்கெட் ரேட் கம்மி. காம்ப்ளெக்ஸ் இருக்கு, சாதாரண தியேட்டர் இருக்கு. சாதாரண தியேட்டர் டிக்கெட் ரேட் கம்மி. ஜனங்க வராங்க. ஆந்திராவின் இருக்கக்கூடிய அந்த ரசிகர்கள் இருக்கும் திசையை பார்த்து கை கூப்புகின்றேன்.
கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய அந்த ரசிகர்களை பார்த்து கைகூப்பி வணங்குகின்றேன். கேரளாவில் மோகன்லாலும் நம்முடைய தமிழ் திரையுலகத்தை சார்ந்த நம்முடைய மீனா அவர்கள் நடித்த திருஷ்யம் 64 crores கலெக்ஷன். மக்கள் திரையரங்கத்துக்கு வருகிறார்கள். ஒரு லேடி சென்டிமெண்ட் படம், ஒரு அப்பன் தன்னுடைய பொண்ணுக்காக படக்கூடிய பாடு, ஒரு தாய் தன்னுடைய மகளுக்காக படும் பாடு, அதை மக்கள் கூடி நின்று பாக்குறாங்க. சூப்பர் ஹிட் மலையாளத்துல. தமிழ்நாட்டில் என்ன ஹிட் கொடுக்கிறோம்? 3 நாளைக்கு ஒண்ணு ஒரு படமா? படத்துக்கு போடுறது பல கோடி, படம் எடுத்த தயாரிப்பு தெரு கோடி. என்ன வெற்றி கேக்குறேன்? கதையை பத்தி திங்க் பண்றீங்களா? கதையை போட்டு மண்டையை போட்டு உழைச்சி பாக்கியராஜ் அவர்கள் டார்லிங் டார்லிங் ஒரு டைட்டில் படத்துக்கு டைட்டில் வச்சாரு. நான் இங்கிலீஷ் டைட்டில் வச்சதே இல்லையா? பாக்கியராஜ பார்த்து நான் சூடு போட்டுக்க மாட்டேன். யார பார்த்து நான் சூடு போட்டுக்க மாட்டேன். நான் நானா இருக்கிறேன். இன்ன வரைக்கும் அப்படி இருக்க. அடுத்தவங்க எடுத்த படத்தை ஒரு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் பண்ணா எல்லாரும் ஏஆர் ரஹ்மான் பேட்டர்ன் பண்ணா எல்லாரும் ஏஆர் ரஹ்மான் ஆட முடியுமா? 86 மியூசிக் டைரக்டர் லாஸ்ட் இயர். கீபோர்டு வாசிக்கிறவங்க மியூசிக் டைரக்டரா? பாடல் என்ன பாட்டு ஹிட் ஆயிருக்கு? எத்தனை பாட்டு நிக்குது? டி ராஜேந்தர் பண்ணல் இளையராஜா காலத்தில் நின்று இருக்கையா? அதிக சம்பளம் வாங்கி இருக்கிறேன். இன்னைக்கு கூட சொல்றேன், இப்ப சொல்றேன், நானும் வச்சுட்டு சொல்றேன், பல தயாரிப்பாளர் இருக்கு. இனிமே டி ராஜேந்தர் மியூசிக் பண்ணா பாதி வார்த்தை இங்கிலீஷ் தான் எழுத போறேன். ஐ நோ இங்கிலீஷ் வெரி வெல். இப்ப உங்களுக்கு புரியாம பாடணும், புரியாம எழுத அவ்வளவுதானே பண்றியா? ஐ ஒர்க் வித் யங்ஸ்டர்ஸ். டோட்டல் இதான சேஞ்ச். என்ன சேஞ்ச்? முடியுமா? முடியும். படங்கள் எடுங்க, அது அர்த்தம் இருக்கட்டும், கதை இருக்கட்டும். யாரு வந்தாலும் வெற்றி பெற்றால் உங்களை நாங்க வாழ்த்த தயாராக இருக்கின்றோம். ஆடாம ஜெயிச்சோம்டா, டைட்டிலே ஜெயிச்சிட்டீங்க. ஒரு சூதாட்டத்தை, கிரிக்கெட்ல சூது இருக்க கூடாதுன்னு சொல்ற வச்சு படம் எடுக்கிறதுக்கு ஒரு தில்லு வேணும். படத்துல பார்த்த சில எனக்கு ஒரு 2 பாட்டு பிடிச்சது. ஒரு பாட்டுக்கு செட்டு போட்டு இருந்தாரு. அதை வச்சு டாப் ஆங்கிள் ரொம்ப ரசிச்சேன். எங்களுக்கு எல்லாம் என்னன்னு கேட்டா, we have to keep ஒரு கீபோர்டு, ஒரு பேஸ் கிட்டார், ஒரு வேம்பிங் கிட்டார், கொஞ்சம் ட்ரம்ஸ். ஏன்னா இதுல வாசிச்சா இது ட்ரம் கூட ட்ரம்ல வாசிக்கிறேன். ட்ரம் இல்லைன்னா தோல்ல வச்சேன், ட்ரம் கொடுத்தா ட்ரம்ல வாசிக்கிறேன். இனிமே உடனே கொடுத்தா டி ராஜேந்தர் டி ராஜேந்தர் funny speaking. No, it's not only funny, it's very shiny. Cover the hair கூட, the hair style இன்ன வரைக்கும் நான் ஒன்னு விக்க வச்சுட்டு வரல. எனக்கு வந்தவங்க ஒரு பையன் கொடுத்தாங்க தொப்பி. அதாவது உங்க குரூப் கொடுத்தாங்க குல்லா. நான் தலையில எல்லாம் வச்சுக்கிறது இல்ல குல்லா. நான் தப்பா நினைச்சு கூடாது. ஏன் தெரியுமா? அவரு தப்பா நினைச்சு தலையில ஏன் கூட என் முடி ஆடினாதான் எனக்கு மூடே வரும். வேற ஒண்ணு, எனக்கு முடி ஆடணும். நம்மளால முடியுமா அப்படின்னு யோசிக்க வைக்கிறது என்னோட முடிதான். ஏன்னா முடி இருக்கிறவன் தான் கோதுறான், முடிங்கிறவன் தான் மோதுறான். தப்பா நினைச்ச கூடாது. நான் என்னோட நண்பரை சொல்ல, அவரு என்னை பத்தி தப்பா புரிஞ்சுக்க மாட்டாரு. நான் என்னோட ஸ்டைல மட்டும் சொல்றேன். அதனால வெங்கட் நான் பாடுறலாம் ஐடியா இல்ல. ஆடாம ஜெயிச்சோம்டா டைட்டில் நல்லா இருக்கு. இதுல என்னன்னு கேட்டா, ஆடாம ஜெயிச்சோம்டா டைட்டில் கிரிக்கெட்ல எப்படி டெக்னிக்க வச்சுக்கிட்டு சில பேர் துட்டு சம்பாதிக்கிறானோ, அதே மாதிரி சினிமா உலகத்துல கூட நம்ம எப்படி துட்டு சம்பாதிக்கிறதுக்கு ரூட் பண்ணோம். நம்ம சினிமா அழிஞ்சுக்கிட்டு இருக்குது. யாரு படமா இருந்தாலும் காப்பாத்தணும். நீ சிவாவா இருந்தாலும் சரி, விக்ரமனா இருந்தாலும் சரி, நம்ம சிவானாலும் சரி, தானுனாலும் சரி, சினிமாக்காரன் நம்ம மட்டும் சினிமாக்காரன் என்பவன் நமக்கெல்லாம் ஜாதி மதம் என எதுவுமே கிடையாது. நம்ம எல்லாம் ஒரே ஜாதி, அதுதான் சினிமா. எனக்கு சோறு போட்டது சினிமா, நமக்கு சோறு போட்டது சினிமா. அதனால இந்த சினிமா வாழணும். இந்த சினிமா வாழணும்னா நான் என்ன கேட்கிறேன், கர்நாடகத்துல திருட்டு விசிடி ஒழிக்கப்படுது, ஆந்திராவில் திருட்டு விசிடி ஒழிக்கப்படுது, தமிழ்நாட்டில் ஏன் திருட்டு விசிடி உழவுகிறது? காவல்துறை நினைத்தால் ஒழிக்கலாம் அல்லவா? தஞ்சாவூர்ல போய் ஒரு கவியரங்கத்துக்கு போனேன், பேசினேன், அங்க பேட்டி கொடுக்கிறேன். திருட்டு விசிடி தமிழ்நாட்டில் ஒழிக்கப்படாமல் இருக்கிறது, ஒழிக்கப்பட வேண்டும். ஆட்சியாளர்கள் நினைத்தால் மட்டும்தான் ஒழிக்க முடியும். தமிழகத்தை ஆளக்கூடிய முதல்வர்களுடைய பார்வைக்கு நீங்கள் எடுத்து சென்று உங்களுடைய கோரிக்கை வைக்க வேண்டும். நான் சொல்றேன், அந்த அம்மாட்ட போய் உங்களால பேச முடியும்னா உங்க மேல அந்த அம்மாவுக்கு என்னமோ ஆதங்கம், உங்க மேல அந்த அம்மாவுக்கு வருத்தம். என்ன ஒண்ணு, நீங்க எப்பயுமே யார் ஆளுங்கட்சியா இருந்தாலும், நான் வாழ்க்கையில பல வருஷம் எதிர்கட்சியாவே வாழ்ந்துட்டேன். என் கதையை விட்டுருங்க. நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல,
சினிமா உலகம் என்பது உங்களுக்கு அரசியல். அரசியல் ரொம்ப கஷ்டமான விஷயம். நான் மக்கள் தலைவர் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல இந்த அரசியல்ல போறான்னு அரசியல் நீங்க ஒரு நாள் காலையில சாதிச்சிடலாம்னு நினைக்கிறதுலாம் சுலபமான விஷயம். இதுக்கெல்லாம் காரணம் அரசியல் வரணும்னா ஜாதகம் இருக்க வேண்டும். ஜாதகம் இருந்தால் தான் வர முடியும். நான் அரசியல்ல பார்த்தது உண்டு வட்டம், நான் அரசியலில் பார்த்தது உண்டு மாவட்டம். அந்த வட்டம் மாவட்டத்தெல்லாம் பார்த்தவன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் கொள்கை பரப்பு செயலாளர், பூங்கா நகர் தொகுதியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மாநில சிறுசேமிப்புத்துறையின் துணைத் தலைவர், மந்திரிக்கு பதவிக்கு நிகரான பதவி. ஈழத்தமிழர்கள் பிரச்சனைக்கா அந்த பதவியை ராஜினாமா பண்ணிட்டு வந்தேன். கவுன்சிலர் பதவியை ராஜினாமா பண்ண அந்த நாட்டில் மந்திரி பதவிக்கு நிகரான பதவி சுழல் விளக்கு கார் ரெட், அந்த ரெட் லைட் போட்ட காரை போட்டு தூக்கி எரிஞ்சிட்டு ராஜினாமா பண்ணேன். அதுதான் தமிழ்நாட்டில் மரியாதை இல்ல. நேர்மையா ஆனா கூட கிரிக்கெட்ல பெரிய கோடீஸ்வரன் ஆக முடியாது. இங்க கிராஸ் கட் போட்டாங்க பாருங்க டயலாக், அதான் உண்மை. குறுக்கு வெளியில போகணும். பைபாஸ் இருக்க எதுக்கு ஹைவேஸ் கேக்குறாங்க. ஹைவேஸ்ல போனா பேஜாரு. அந்த பாட்டு லைன் ரொம்ப ரசிச்ச. சப்ஜெக்டுக்கு ஏன் வரணும், சப்ஜெக்டோட சொல்றேன். தமிழ்நாட்டை அடுத்து யாரும் எழுதி கொடுக்காத வசனத்தை பேசுன